மெரிடைம் ட்ரீமை நம்பிக்கையோட தொடங்குங்க. அமிட் அண்ட் மர்ஸ்க் பெண்கள் கடல்ல தலைமை தாங்கிறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சோ இப்பவே BE மெரைன் இன்ஜினியரிங் கேடட்ஷிப் ப்ரோக்ராம்ல அப்ளை பண்ணுங்க. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பிஹேன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கண்மணி. இன்றைய நிகழ்ச்சியில நம்முடன் இணைந்திருப்பவர் ராம்ஜி சுவாமிகள் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய நிகழ்ச்சியில குரு பயிற்சி பத்தி தான் உங்ககிட்ட நான் கேட்க போறேன். ஸோ குரு பயிற்சி அப்படின்றது என்ன? ஒவ்வொரு வருடமும் இந்த உலகமே, ஒட்டுமொத்த உலகமே எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு அற்புதமான விஷயம் என்றால் அது குரு பயிற்சியைத்தான் நாம் சொல்ல வேண்டும். குரு அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு அம்மா ஒரு குழந்தையை இடுப்புல வைத்துக்கொண்டு தன்னுடன் வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறார். ஒரு அப்பா அந்த குழந்தையை தோளில் தூக்கி தான் காணாத உலகத்தை நீ பார் என்று தோளில் தூக்கி கொள்கிறார். அந்த அப்பா தான் அந்த குருவை அறிமுகப்படுத்துறார். அம்மா தான் அப்பாவை அறிமுகப்படுத்துறார், அப்பா குரு அறிமுகப்படுத்துறார். அந்த குரு தெய்வத்தை அறிமுகப்படுத்துகிறார். அதனாலதான் பெரியவங்க மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். இந்த குரு பயிற்சி ஏன் இத்தனை சிறப்புற்று விளங்குகிறது ஒவ்வொரு வருடமும் அப்படின்னா, இந்த குரு பலம் இருந்தாதான். ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா, குரு பலம் வந்தாச்சா கேட்கிறாங்க. ஒரு குழந்தை பிறக்க போதா, குரு பலம் வந்தாச்சா? எதா இருந்தாலும் குரு பலம் வந்தாச்சாங்கிறது அடிப்படை கேள்வி. குருவினுடைய பலம் இருந்தால்தான் ஒரு வாழ்வு செம்மை பெறும் என்பது ஒரு தீர்க்கமான நம்பிக்கை. ஒவ்வொரு வருடமும் குருவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு பாகை ஒரு 30 டிகிரியை டிராவல் பண்றார். மகரத்திலிருந்து கும்பத்திற்கு போகிறார், கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போற, மீனத்திலிருந்து மேஷம் ஒரு தடவையும். அவ்வகையில இந்த வருடம் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு வருகிறார். அந்த வரும் தேதிகள்னு பார்த்தீங்கன்னா 2025 மே மாதம் 15ஆம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். கடகம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் சார்? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இந்த 12ஆம் வீடு அப்படிங்கிறது ஒரு சென்சிட்டிவான வீடு. 12ஆம் வீட்டையே 2 விஷயமா சொல்றாங்க. ஒரு 12ஆம் வீடு தான் முக்தி ஸ்தலம்னு சொல்றாங்க. 12ஆம் வீடு நல்லா இருந்தா நீங்க சிவ தீட்சை எல்லாம் பெறுவீங்க. 12ஆம் வீடு இருந்தா உங்களுக்கு ஞானம் வந்துடும் எல்லாம் சொல்றாங்க. 12ஆம் வீடு அப்படிங்கிறது இல்வாழ்க்கைக்கான இடம். செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு, நிறைய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள சொல்லிக்க முடியாத பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லா பிரச்சனைகளும் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்துட்டா சரியா. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அதுக்கான அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருவார். சார் இன்னைக்கு நைட்டு டிவியை திறந்தா இதுதான் சார் வேலையே, 11 மணிக்கெல்லாம் டிவி போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். நிறைய பேர் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைலாம் தூங்குனதுக்கு அப்புறம் இதுதான் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்துட்டு இருக்கான். 11 மணிக்கு மேலே டிவி வச்சேன்னா 12 1 மணி வரைக்கும் இதுதான் ஓடுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், குரு பகவான் 12க்கு வந்த 1 போதும், இது நின்று பேசும். குரு பகவான் சொல்றேன், 12ஆம் வீட்டில் இருக்காரு குரு பகவான். நீங்க வேற ஏதோ சொல்ற மாதிரி இருக்க, குரு பகவான் தான் சொல்லிட்டு இருக்க. 1 போதும். ஸோ குரு பகவான் 1 இருந்தாருன்னா போதும், அதுக்கு மேல நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். மீதியெல்லாம் குரு பகவானே பார்த்துக்குவார். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அதுக்கு தெம்ப கொடுக்குறாரு. நிறைய பேர் என்ன பண்ணுனே தெரியும், அதாவது டென்ஷன் சார், ஒர்க் டென்ஷன். 11:15 கூட ஸ்டேட்டஸ் கேட்டு போன் பண்றான். இதுதான் டென்ஷன். மீடியாக்காரங்கெல்லாம் கேட்டா அதுக்கு மேல 12 மணி வரைக்கும் லைன் அப் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஷூட்டிங்கா. இன்னும் தூங்க விட முடியாது, நீ எதுக்கு தூங்குறேன்னு கேட்கறாங்க. காலங்காலத்தில் திரும்ப எந்திரிச்சு 4 மணிக்கு திருப்பாவை எல்லாம் போட்டு விடணும். நிறைய பேர் பாரினர் மாதிரி ஆயிட்டா சார். நைட் எல்லாம் முடிச்சிட்டு இருக்கான், பகல்ல தான் தூங்குறான். போற போக்க பார்த்தா எதை நோக்கி உலகம். அப்ப 12ஆம் வீட்டுக்கு போய் இல்வாழ்க்கையில் இன்பத்தை சந்தோஷமா பொண்டாட்டி கைப்பிடிச்சு பேசிட்டு இந்த நாளே போச்சு. நிறைய பேர் வீட்டுல அவங்களுக்கே தெரியல, இந்த ஒரு ஜீவன் வருது, எதுக்கு வருதுன்னு தெரியல, எதுக்கு போகுதுன்னு தெரியல. காத்து மாதிரி காத்து மாதிரி போயிடுறான். எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் வரான், எல்லாரும் முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடியே வேலைக்கு போயிடுறான். அது அந்த மாதிரிதான் ஓடுது நிறைய பேர் விட. அதெல்லாம் சரி பண்ணி இல்வாழ்க்கையில் இன்பத்தை கொடுக்கிறார். அது 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஐ பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது வீடு, மாடு, மனை போன்றவற்றை குரு பகவான் பார்க்கிறார். நான் பெரிய வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன், நான் பெரிய லேண்டு வாங்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு லேண்டு, வீடு போன்றவையெல்லாம் குரு பகவான் தருவார். உங்களுக்கு நான் ஒரு ஆசைப்பட்டேன் குருஜி, நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த வருடம் தான் எனக்கு வீடு கிடைக்க போகுது. நிறைய பேர் வீடு கட்டுறதுல ஒவ்வொரு சிக்கல். நம்ம ஒரு வீடு கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம், அப்பதான் நம்ம மாமனார் வருவார், என்னமோ ஒரு பெரிய அரண்மனை கட்டி வச்ச மாதிரி அவர் நம்ம தான் அட்வைஸ் பண்ணுவார். பார்த்து வாங்கியிருக்கலாம் நம்ம அப்பல, இந்த பக்கம் பிரிட்ஜ் வருதுன்னு சொன்னாங்க, ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணா இடிச்சிருவாங்கல்ல அப்படிங்கிறது. நல்ல வார்த்தை ஏதாவது சொல்லியா, இந்த மாதிரி ஏதோ ஒன்று வர்றவங்க பூரா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் ஏரி இருக்கு, அது தண்ணி எல்லாம் கீழே ஏறிடுச்சுன்னா பேஸ்மெண்ட்லாம் கரெக்டாக போட்டிங்களா,
வர்றேன் ஃபுல்லா நமக்கு அட்வைஸ் பண்றேங்கிற பேர்ல பயமுறுத்தி எந்த இடத்துலயுமே வீடு கட்ட விடாத மாதிரி சிட்டிக்குள்ள வாங்கினா விலை அதிகம் தான் ஊரை விட்டு வெளியே வந்து வாங்குறோம். ஊரை விட்டு வாங்கினா சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் சார் அவர் வீடு வாங்கி அவருக்கு ஏத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து போயிட்டார். இறைவன் பதம் அவரே முடிவை தேடிக்கிட்டார். அந்த ஏரியாவில் பேய் சுத்துன்னு சொல்லி அந்த வீட்டை எவனுமே வாங்க விட மாட்டாங்க. இந்த ஊர்ல ஒரு வீடு வாங்குறதுங்கிறது வீடு வாங்குறதோட நிக்குதா? அதுக்குள்ள பேய் இருக்குது, அதுக்குள்ள சாமி இருக்குது, அதுக்குள்ள சென்டிமெண்ட் இருக்குது, இவ்வளவு விஷயங்கள். ஸோ அப்போ 4ஆம் வீட்டை வந்து குரு பகவான் பார்க்கும் பொழுது ஒரு வீடு கிடைக்கிறதுங்கிறது அவ்வளவு ராசியான வீடு, அவ்வளவு ராசியான ஒரு விஷயம். உண்மையிலேயே ஒரு ராசி இருக்கு. நிறைய பேர் நிறைய வீடுகளுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது காஞ்சனா வீடுங்கிறதே. நிறைய பேர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒரு காலத்துல 13ஆம் நம்பர் வீடு படலாம் நான் ஃபுல் டைம் உட்காந்து பார்த்திருக்கேன் சார். வீடுங்கிற கான்செப்டுக்குள்ளேயே இவ்வளவு கான்ட்ரவர்சி இருக்கு. அந்த 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது எளிதில் வீடு கிடைக்கும். அது ஒரு பெரிய யோகம். எல்லாருக்கும் அது கிடைக்காது. ஆசைப்பட்ட வீடு இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க போகுது. குரு பகவான் 6ஐ பார்க்கிறார். 6ஐ பார்க்கும் பொழுது யாருக்கெல்லாம் லிவர் சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா அது எல்லாத்தையும் சரி பண்ணிடுறார். அதே மாதிரி குரு பகவான் 8ஐ பார்க்கிறார். ஆயுள் பாவத்தை ஒரே தூக்குறார். ஆயுள் பாவம் யாருக்கெல்லாம் வந்து பயப்படும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் சார், உடம்பு சரியில்லாமல் இருக்கும், எல்லாம் சரியாயிடும். ஆக உங்களுடைய இல்லற வாழ்க்கை ஒரே ஹாப்பியா இருக்க போறீங்க. அது சுந்தரி நீயும் சுந்தர ஞானும் ஒரே ஜாலி தான். உங்க குரு பகவான் என்ன விஷயத்துக்கு வராரோ இல்லையோ இந்த விஷயத்துல உங்களை ஹாப்பியா வச்சிருக்க போறார். அதுக்கடுத்து 8ஆம் வீட்டை குரு பகவான் பார்த்து உங்களுக்கு ஆயுள் பாவம் மாங்கல்ய பலம் எல்லாத்தையும் சரி பண்றார். சூப்பரா இருக்க போறீங்க. 4ஆம் வீட்டுல வீடு கட்ட போறீங்க. ப்ரமோஷன் வரப்போகுது. கடகராசிக்காரர்கள் செம ஹாப்பியா இருக்க போறீங்க. அப்படியே அவங்களுக்கு மார்க்கும் கொடுத்துட்டீங்கன்னா 100க்கு 200 மார்க். செம ஹாப்பியா இருங்க. இந்த வருடம் குரு பயிற்சியால் நிறைய யோகங்களை பெறக்கூடிய உண்மையான நபர் நீங்க தான். அதுல யாருக்கெல்லாம் குரு பகவான் நான் வீக்குன்னு சொல்றனோ, குரு பகவானுடைய இருக்கின்ற ஸ்தானம் சரியில்லை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றோமோ அவர்கள் எல்லாம் இப்பயே பரிகாரம் சொல்லிடுறேன். 3 கோயில்களுக்கு செல்ல வேண்டும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பகோணம் அருகில் இருப்பவர்கள் ஆலங்குடி அப்படிங்கிற திருக்கோயிலுக்கு போய் அங்க போய் அவத்ஹாயேஸ்வரர் அங்க இருக்கிற சுவாமி, அங்க இருக்கிற குரு பகவான வழிபடுதல். தட்சிணாமூர்த்தி. சென்னை சரௌண்டிங்ல இருக்கிறவங்க எல்லாம் பாடி, நம்ம சென்னை பாடி அம்பத்தூர் பாடியில இருக்கிற திருவலியதாயம்னு பேரு, இங்க இருக்கிற கோயில் இருக்கிற குரு பகவான வழிபடுதல் குருஸ்தலம். அதே மாதிரி திட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு. திட்டை கும்பகோணம் பக்கத்துல தான். அந்த திட்டைங்கிற ஊர்ல சென்று குரு பகவான வழிபடுதல் சிறப்பு. எப்படி வழிபடணும்? குருவுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி குரு பகவானுக்கு கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்க, மூக்கு கடலை, அந்த கடலையை மாலையாக போட்டு, அதே மாதிரி குரு பகவானுக்குரிய தயிர் சாதம் நிவேத்தியம் பண்ணி குரு பகவானுக்கு முல்லை மலர்களால் நீங்கள் அதை அர்ச்சித்து குருவை போற்றி வணங்க உங்களுக்கு குரு பகவான் சகலவிதமான தோஷங்களையும் பரிகாரங்களாக நிவர்த்தி அடைகிறார். விருஷபத்வஜாய வித்மஹே கிரிணிஹஸ்தாய தீமஹே தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படிங்கிறது தான் குரு பகவானுடைய காயத்ரி. திரும்பவும் சொல்றேன், விருஷபத்வஜாய வித்மஹே கிரிணிஹஸ்தாய தீமஹே தன்னோ குரு பிரச்சோதயாத். இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி வர இந்த குருவால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம். இதை நீங்க நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுதல் இன்னும் சிறப்பு.